Hi friends, welcome to our channel Sharlin's Craft. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி ஆல் கொடுத்துக்கோங்க. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு உங்களுக்கு thumbnail பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஒரு பெரிய அழகான ஃப்ளவர், அதுல இருந்து நிறைய கொடிகள்லாம் தொங்குற மாதிரி ஒரு வால் டெக்கர் தான் ரெடி பண்ணியிருக்கேன். இதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அப்பதான் இது எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு கிளியரா புரியும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கார்ட்போர்ட் அட்டை எடுத்திருக்கேன். இந்த கார்ட்போர்டில் ஃப்ளவர்ஸோட பெட்டல்ஸை வந்து வரைகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய பெட்டல் வரைஞ்சிருக்கேன். அடுத்து அதை விட கொஞ்சம் சின்ன பெட்டல், அடுத்தது அதை விட கொஞ்சம் சின்ன பெட்டல், இந்த மாதிரி ஒரு 5 சைஸில் வந்து பெட்டல்ஸை வந்து நான் வரைகிறேன். பென்சிலில் வரைகிறனால உங்களுக்கு கிளியராக தெரியல, கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து நான் வரைஞ்சதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து பெரிய சைஸ், அடுத்து அதை விட கொஞ்சம் குட்டி சைஸ். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எப்படி கட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடுறேன். அடுத்து ரெட் கலர் ஷீட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலரில் ஃப்ளவர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேப்பரை ஈக்குவலாக மடக்கிக்கிறேன். இது மேலே வந்து ஒரு பெரிய பெட்டலை வந்து வச்சு பார்க்குறேன் சைஸ் கரெக்டாக இருக்கான்னு. இன்னொரு வாட்டி மடக்குனாலுமே இது கரெக்டாக பட்டும், அதனால் இன்னொரு வாட்டி மடக்கிக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே இந்த பெரிய பீஸை வந்து வச்சு வரைய போகிறேன். சைடில் கொஞ்சம் குட்டி இடம் இருக்கனால குட்டி பெட்டலையும் அந்த இடத்துல வச்சுருக்கேன். மடக்காமல் நம்ம வந்து வச்சு வரைஞ்சிட்டு கட் பண்ணோன்னா நிறைய இடத்துல வரைகிற மாதிரி இருக்கும். திரும்ப திரும்ப கட் பண்ணி டைம் வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி மடக்கிட்டு நம்ம கட் பண்ணும்போது ஒரு வாட்டி கட் பண்ணும்போதே நம்மளுக்கு 4 பெட்டல்ஸ் கிடச்சிரும் ஒரு சைஸ்லேயும். இப்போ இதை நான் வரைஞ்சிட்டேன். இப்போ கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணும்போது பார்த்து பொறுமையாக கட் பண்ணுங்கள். ஷேப் கொஞ்சம் மாறினா கூட ஃபுல் ஃப்ளவருமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் எப்படி வரைஞ்சிருக்குமோ அதே மாதிரி அழகாக பொறுமையாக நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணிட்டேன். 4 பெட்டல்ஸ் நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுக்கிறேன். இப்போ அடுத்து ஒரு குட்டி பெட்டல் வரைஞ்சோம்ல, அதையும் வந்து இப்போ நான் கட் பண்ணுறேன். சைடில் கொஞ்சமாக இடம் இருந்தாலும் அதில் ஏதாவது கொஞ்சம் குட்டி குட்டியாக பெட்டல்ஸ் நம்ம கட் பண்ணி இந்த ஃப்ளவருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதையும் நான் கட் பண்ணிட்டேன். இதுலேயும் 4 இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு இந்த குப்பையெல்லாம் எடுத்து ஓரமாக போட்டுடுறேன். அடுத்து இன்னொரு பேப்பர் எடுத்து ஃபஸ்ட்டு எப்படி மடக்கணுமோ அதே மாதிரி நான் மடக்கிக்கிறேன். ஃபஸ்ட்டு வரைஞ்சதோட கொஞ்சம் குட்டி பெட்டலை எடுத்து வச்சு வரைகிறேன். இதுக்கு மேலே கொஞ்சம் அதிகமாகவே இடம் இருக்கனால ஃபஸ்ட்டு நம்ம ரொம்ப குட்டி பெட்டல் வரைஞ்சோம். அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் பெட்டலை வந்து மேலே வச்சு இதையும் வரைஞ்சிக்கிறேன். ஓகேவா? இப்போ இதையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை கட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வரைஞ்ச பெட்டல் வந்து ரொம்ப பெருசு, அதனால வந்து அதில் பேப்பர் கம்மியாக மீந்தது. இதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேப்பர்ஸ் மீறும். அதுலேயும் பெட்டல்ஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ ரெண்டுத்தையும் நான் கட் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணோன்னா இதில் வந்து நம்ம இன்னும் நிறைய பெட்டல்ஸ் வரைகிற அளவுக்கு இதில் இடம் இருக்குது. அதனால் வந்து இதில் வந்து ஒரு பெரிய பெட்டல், அப்புறம் அதை விட கொஞ்சம் சின்ன பெட்டல் அந்த மாதிரிலாம் வச்சு வரைஞ்சி நான் கட் பண்ணிக்க போகிறேன். இந்த சின்ன பெட்டல்ஸ்லாம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவே நிறைய தேவைப்படும் நடுவில் ஃபில் பண்ணுறதுக்கு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா 2 பெட்டல் இருக்குது. இன்னொன்றையும் கட் பண்ணோன்னா அதில் 2 பெட்டல். இந்த மாதிரி மீற எல்லா பேப்பர்லேயும் கொஞ்சம் குட்டி குட்டியாக பெட்டல்ஸ்லாம் கட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா சைஸ்லையும் நான் கட் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு சைஸில் மட்டும் கட் பண்ணல. இப்போ இந்த பெட்டல்லையும் வரைஞ்சி கட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஃப்ளவர் செய்கிறதுக்கு எவ்வளோ பெட்டல்ஸ் தேவைப்படும்னு கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம செய்கிற அந்த ஃப்ளவரோட சைஸை பொறுத்தது அது. சின்னதாக செய்கிறோன்னா பெட்டல்ஸ் கொஞ்சம் கம்மியாக தேவைப்படும். பெருசாக செய்கிறோம் அப்படின்னா பெட்டல்ஸ் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு அட்டை எடுத்திருக்கேன். மெலிசான ஒரு அட்டை. நம்ம ட்ரெஸ்லாம் வாங்கினா அதில் மெலிசா ஒரு அட்டை வரும்ல, அந்த அட்டை தான் நான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வேறு ஏதாவது மெலிசா அட்டை இருந்தால் எடுத்துக்கோங்க. அடுத்து ஸ்கேலில் வந்து ஒரு 8 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து நான் ரவுண்ட் போட்டுக்கிறேன். இப்போ இந்த ரவுண்டையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பெரிய ஃப்ளவராக வேணும் அப்படின்னா இந்த சர்க்கிளை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக வேணும் அப்படின்னா 8 சென்டிமீட்டரை விட கம்மியாக ஒரு 6 சென்டிமீட்டர் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ண சர்க்கிளோட ஓரத்தில் கொஞ்சமாக ஃபெவிகால் போட்டுக்கிறேன். கை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கிறேன். இருக்கிறதுலே பெரிய சைஸ் பெட்டலெல்லாம் வந்து இந்த ஓரத்தில் ஒட்ட போகிறேன். இப்போது ஒரு பெட்டலை நான் ஒட்டியிருக்கேன். ஒட்டிட்டு ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கிறேன். ஒன்று ஒன்றா ஒட்டிட்டு மடக்கி விட்டுறதுனாலும் விட்டுக்கலாம், இல்லைனா எல்லா பெட்டல்ஸையும் ஒட்டிட்டு கடைசியில் கூட நம்ம மடக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு ரவுண்டு ஒட்டும் போது அழகாக நம்ம நீட்டாக ஒட்டிட்டோன்னா ஃபைனலாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஒட்டும் போது பார்க்குறதுக்கு ஃப்ளாட்டாக தான் இருக்கும். இது ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு நம்ம வந்து அதை வந்து ஸ்கேல்லாம் வச்சு மடக்கி விட்டுக்கலாம். அப்போ பார்க்குறதுக்கு அழகாக ஒரு ஃப்ளவர் மாதிரியே தெரியும். இதே மாதிரி மற்ற இடத்துலையும் காலியாக இருக்க இடத்துல நம்ம பெட்டல்ஸ் ஒட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு ஒட்டுறது மட்டும் நான் உங்களுக்கு ஸ்லோவாக காமிச்சிருக்கேன். அதுக்கு அடுத்தது ஒட்டுற பெட்டல்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஓரத்தில் இருக்க எல்லா பெட்டல்ஸையும் எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஏன்னா ஃப்ளவருக்கு இந்த ஸ்க்ரீன் அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஃபெவிகால் போட்ட மற்ற இடத்துலையும் வந்து எல்லா பெட்டல்ஸையும் ஒட்டிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு வந்து நம்ம எல்லா பெட்டல்ஸையும் ஒட்டிட்டோம். இப்போ இது கொஞ்சம் நேரம் காய விட்டுறலாம் அப்படியே. இப்போ இது நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நான் ஒரு பெட்டலை மட்டும் ஸ்கேல் வச்சு மடக்கிறேன்.
ஆனால் இந்த மாதிரி பண்ணுறதை விட ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு ஒட்டிட்டு ஃபுல்லாத்தையும் இப்போ நான் உள்பக்கமாக மடக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி எல்லாத்தையும் மடக்கிக்கோங்க, அப்போ ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒட்டுற ஒரு ரவுண்டு மட்டும்தான் இந்த மாதிரி உள்பக்கமாக மடக்க முடியும். இப்போ வந்து ஒரு பெட்டலாக ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி சிசர் வச்சு வளைச்சி விட்டுக்கிறேன். உள்பக்கமாக இப்போ ரோஜா பூலாம் உள்பக்கமாக மடங்கின மாதிரி இருக்கும்ல, அதனால் சிசரையும் உள்பக்கமாக பார்த்த மாதிரி மடக்கிறேன். வெளியில் வச்சு பண்ணிங்கன்னா அது வெளி சைடாக திரும்பின மாதிரி இருக்கும். அதனால இந்த மாதிரி உள்பக்கமாக வச்சு இந்த மாதிரி நீங்களும் மடக்கி விட்டுக்கோங்க. இதே மாதிரி நான் எல்லா பெட்டல்ஸையும் வந்து மடக்கிக்கிறேன். இதுக்கப்புறம் உள்ளே ஒட்ட போகிற ரவுண்டில் வந்து அந்த மாதிரி நம்ம ஒட்டிட்டு மடக்க முடியாது, அதனால் வந்து ஒட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மடக்கிக்கிறேன். என்கிட்ட அடுத்தது இருக்க எல்லா பெட்டல்ஸையும் சிசர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி மடக்கியே வச்சுருக்கேன். இப்போ அப்படியே எடுத்து ஒட்டிக்கலாம். இந்த பெட்டல்ஸ் நான் எப்படி ஓட்டுறேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு பெட்டல்ஸ்லாம் நம்ம ஒட்டணும்ல, அதில் ஒரு பெட்டலுக்கும் இன்னொரு பெட்டலுக்கும் நடுவில் ஒரு கோடு மாதிரி இருக்குல்ல, அதுக்கு நடுவில் வந்து கம் போட்டு நான் ஒட்டிகிட்ருக்கேன். அதே மாதிரி நீங்களும் ஒட்டிக்கோங்க. நான் சொல்கிறத விட வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். அப்புறம் சில பேர் வந்து சில வீடியோஸில் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, அக்கா கிவ் அவே எப்போ கொடுக்க போகிறீங்கன்னு. நம்மளுக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர் எப்பயும் ரீச் ஆகிட்டோம். இருந்தாலும் 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து இன்னும் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகலை. 4000 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக கிவ் அவே பற்றி ஏதாவது ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கவங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மெயில் ஐடியை கொடுக்குறேன். நீங்கள் பண்ணியிருக்க கிராஃப்ட்டை ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோலேயே உங்களோட நேமையும் டைப் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோவாக பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன்லேயே ஷர்லின் கிராஃப்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கில் போய் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணியிருக்க கிராஃப்டோட ஃபோட்டோஸை நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கூட எனக்கு ஷேர் பண்ணலாம். ஓகே, இப்போ மொத்தம் நம்ம 4 ரவுண்டுக்கு பெட்டல்ஸ் ஒட்டியிருக்கோம். அடுத்து 5வது ரவுண்டு இப்போ ஒட்ட போகிறோம். ஃபுல்லாக பெட்டல்ஸ் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வந்து ஒட்டுறதெல்லாம் காமிச்சா போர் அடிக்கும்ன்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடிட் பண்ணியிருக்கேன், ஃபாஸ்ட்டாக ஒட்டுற மாதிரி. இப்போ இந்த குட்டி குட்டியாக பெட்டல்ஸ்லாம் கட் பண்ணோம்ல, அதை வந்து இந்த ரவுண்டில் ஃபுல்லாக ஒட்டிகிட்ருக்கோம். ஒரு பெட்டல்ஸும் ஒட்டிட்டு கையிலேயே உள்பக்கமாக பார்த்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக மடக்கி மடக்கி விட்டுக்கோங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அடுத்தது வந்து நம்ம இந்த பெட்டல்ஸ்லாம் கட் பண்ணதில் வேஸ்ட்டாக கொஞ்சம் பேப்பர் மீந்திருக்கோம்ல, அதிலேருந்து ரொம்ப குட்டி குட்டியாக கொஞ்சம் பெட்டல்ஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த பேப்பர் கூட வேஸ்ட் ஆகாத மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாக இருக்க பெட்டல்ஸ்லாம் இந்த சென்டரில் ஒட்டுறதுக்காக அங்கேயும் ஃபுல்லாக நான் ஃபெவிகால் போட்டு வச்சுருக்கேன். இப்போ எல்லா பெட்டல்ஸையும் ஒட்டிடலாம். இந்த குட்டியாக ஒட்டுற பெட்டல்ஸ்லாம் வந்து சென்டரில் இந்த மாதிரி மடக்கிட்டு ஒட்டினாலும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், வளைஞ்ச மாதிரி. அதுக்காக இந்த மாதிரி மடக்கிட்டு கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். நான் அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு தான் ஒட்டுறேன். ஒரு சின்ன ஐடியாக்காக சொல்கிறேன். இப்போ ரெட் கலரில் ஃப்ளவர் பண்ணியிருக்கேன். சென்டரில் மட்டும் நீங்கள் பிளாக் கலரில் பெட்டல்ஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒட்டிக்கலாம், இல்லைனா டார்க் ப்ரௌன் கலரில் கட் பண்ணி ஒட்டிக்கலாம். அதுவும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். நான் ஃபுல்லாக ரெட் கலர்லேயே பண்ணியிருக்கேன். இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது. இந்த ஃப்ளவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு இன்னும் நம்ம லீவ்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும், கொடி மாதிரிலாம். அதுக்காக க்ரீன் கலரில் ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஃப்ளவரை தூக்கி ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ லீஃப் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து நம்ம 2 விதமான லீஃப் வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ இந்த பேப்பரை ரெட் கலரில் ஃப்ளவர் செய்கிறதுக்கு எப்படி மடக்கணுமோ அதே மாதிரி இதையும் மடக்கிக்கிறேன். இப்போது இதில் ஓப்பன் சைடு ஒரு சைடு இருக்கும், க்ளோஸ்டு சைடு ஒரு சைடு இருக்கும். இப்போ க்ளோஸ்டு சைடில் நான் வச்சு ஒரு ஆஃப் லீஃப் வரைகிறேன். இந்த மாதிரி வரைஞ்சோன்னா அது எத்தனை லேயர் இருக்கோ ஒரு 4-5 லீவ்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி வரைகிறது வந்து கொஞ்சம் பெரிய இலை. 2 டைப்பாக நான் வந்து இலை வரைய போகிறேன் அப்படின்னு சொன்னால, ஒன்று வந்து கொஞ்சம் பெரிய பெரிய இலை, இன்னொன்று வந்து புல் மாதிரி நீட்டாக. அதை நான் கட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படின்னு தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக ஒரு லீஃப் வரைஞ்சல, அதை வந்து நான் இப்போ கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் கட் பண்ணிட்டேன். கொஞ்சம் இந்த மாதிரி பெருசாக இருக்க லீஃப் வந்து ஒரு டைப்பு. இப்போ இது வந்து லைட் க்ரீன் கலரில் இருக்கனால இன்னும் ஒரு டார்க் க்ரீன் ஸ்கெட்ச் எடுத்து இதுக்கு நடுவில் வந்து அந்த இலைகளில் வந்து நரம்பு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து வரைகிறேன். எப்படி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. என்கிட்ட லைட் க்ரீன் கலரில் தான் இந்த பேப்பர் இருந்துச்சு. உங்ககிட்ட டார்க் க்ரீன் கலரில் இருந்துச்சுன்னா அதில் வந்து லைட் க்ரீன் கலரோட ஸ்கெட்ச் வச்சு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அப்படி லைட் க்ரீனும் இருக்குது, டார்க் க்ரீனும் இருக்குது அப்படின்னா 2 இலையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொடி மாதிரி ரெடி பண்ணால் அது பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். என்கிட்ட லைட் க்ரீன் மட்டும் தான் இருந்துச்சு. இந்த லாக்டவுனில் வெளியே போயிட்டு க்ரீன் கலர் பேப்பர் வாங்கவும் முடியல. அதனால என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் பண்ணியிருக்கேன். இப்போ பேலன்ஸ் வரைஞ்சி வச்சுருக்க எல்லா லீஃபையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது எல்லாமே ஒரு டைப். இது எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஸ்கெட்ச் வச்சு நான் வரைய தான் போகிறேன். பெயிண்ட் வச்சு கூட நீங்கள் வரைஞ்சி ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் டைப் லீஃப் வந்து பார்த்திங்கன்னா புல் மாதிரி, இதை பாருங்கள், புல் மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டியாக. ஏன்னா நிறைய கொடி இந்த மாதிரி டைப்லேயும் லீஃப்ஸ் இருக்கும், அதனால் அந்த மாதிரியும் நம்ம வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி 2 டைப்லையுமே நான் நிறைய லீவ்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து கொடிக்காக வந்து சணல் கயிறு எடுத்திருக்கேன்.
இந்த மாதிரி கிராஃப்ட்டுக்குன்னு சன்னல் கயிறு விற்கலாம் அது. இல்லைனா உங்கள் வீட்டில் வேறு ஏதாவது கோணி பை ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் இருக்க நூலை கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு. இப்போ எனக்கு எந்த லென்த்துக்கு கொடி வேணும்னு தோணுதோ அந்த லென்த்துக்கு கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதை விட பெருசாக வேணும் அப்படின்னா பெருசாக கட் பண்ணிக்கோங்க. இதை விட சின்னதாக வேணும் அப்படின்னா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு கப்பில் வந்து தண்ணி எடுத்துருக்கேன். அந்த தண்ணியில் வந்து இந்த கயிறை வந்து நான் நனைச்சி எடுத்துக்கிறேன். அப்புறமா அந்த கப்பை தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு இதை துணியில் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஏன்னா இதில் பெயிண்ட் பண்ண போகிறோம், பேக்ரவுண்டில் பெயிண்ட் படக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு துணி வச்சுருக்கேன். அடுத்து டார்க் கலரில் க்ரீன் பெயிண்ட் எடுத்திருக்கேன். நம்ம வந்து லீஃப் வந்து நான் வந்து லைட் க்ரீன் கலரில் பண்ணியிருக்கேன். இந்த கொடி வந்து தனியாக தெரியணும் அப்படின்றதுக்காக டார்க் க்ரீன் கலரில் இந்த மாதிரி விரல்லையே தொட்டு அந்த நூல் ஃபுல்லாக இந்த மாதிரி தேய்ச்சிக்கிறேன். ப்ரஷ்லாம் யூஸ் பண்ணி இதில் பெயிண்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி நீங்களும் பெயிண்ட்டை வந்து விரலில் தொட்டு அந்த கயிறு ஃபுல்லாக இது பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம அதை தண்ணியில் வேறு நனைச்சிருக்கோம், நல்லா ஒட்டிக்கும் அந்த க்ரீன் கலர் அந்த கயிறில். அடுத்தது ஒரு பெயிண்ட் ப்ரஷ் எடுத்திருக்கேன். இந்த நூலை வந்து இந்த பெயிண்ட் ப்ரஷ்ஷில் சுற்றிக்க போகிறேன். நீங்கள் ஏதாவது குச்சி இல்லாத பென்னு அது கூட யூஸ் பண்ணி இதில் சுற்றிக்கலாம். இது ஈரமாக இருக்கும் போது இந்த மாதிரி இதில் சுற்றி வச்சிடணும். அதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் அது நம்மளுக்கு நல்லா கேர்லியாக கிடைக்கும். இப்போ அந்த கயிறு நல்லா காஞ்சிடுச்சு, நல்லா கேர்லியாக கிடச்சிருக்கு. அடுத்து புல் மாதிரி நீட்டாக நம்ம இலை கட் பண்ணோம்ல, அதை தான் இந்த கயிறில் ஒட்ட போகிறேன். ஃபெவிகால் யூஸ் பண்ணி தான் நான் ஒட்டுறேன். இந்த மாதிரி ஒரு இலையாக ஒட்டிட்டு கொஞ்சம் ஒரு சைடாக மடக்கி விட்டுக்கோங்க. இந்த கொடியோட வீடியோ வந்து கொஞ்சம் பாதி தான் இருக்கும். ஏன்னா வீடியோ கிளிப் வந்து மிஸ் ஆகிடுச்சு. என்னோடய ஃபோனை பற்றி நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். என் ஃபோன் வந்து வீடியோ எடுக்கும்போது பாதியிலே ஸ்டாப் ஆகிடும் அப்படின்ட்டு. வீடியோ எடுத்துகிட்ருக்கு அப்படின்னு நினச்சிட்டு நான் பாட்டு இதை ஒட்டிகிட்டே இருந்தேன். ஆனால் நடுவில் பார்த்திங்கன்னா வீடியோ மிஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கொடி ஓட்டினால அந்த கொடி வந்து ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிட்டேன். இது வந்து செகண்ட் ஓட்டுற கொடி. இதுலேயுமே பாதி தான் இருக்குது. ஏன்னா என் ஃபோன் வந்து ஸ்பேஸ் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வீடியோ எடுக்கிறது ஸ்டாப் ஆகிடும். இப்போ கீழே வந்து 3 ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆப்போசிட்டில் மடக்கி ஒட்டுறேன். வீடியோவில் தெரிகிற வரைக்கும் பார்த்து புரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஏதாவது வீடியோ நான் போடுறேன் அப்படின்னா அதுலேயும் லீஃப் இந்த மாதிரி கொடி ஏதாவது பண்ணுறது வீடியோவாக நான் போடுறேன். அடுத்து பெரிய இலையில் செஞ்சுருந்தோம்ல, அந்த கொடி ஒட்டுறது சுத்தமாக வீடியோ கிளிப் ஒன்றும் கூட இல்லை. ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் நான் கவனிச்சேனே. அதனால் ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் இருக்க கிளிப்ஸ் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கொடி ரெடி பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான். ஸ்டார்டிங்கில் நான் காமிச்சேன்ல கொடி ஓட்டுறது, ஒரு 3-4 வரைக்கும் மடக்கி ஓட்டுற மாதிரி, அதே மாதிரி தான் அந்த கயிறு ஃபுல்லாமே ஒட்டியிருக்கேன். அப்படி சப்போஸ் உங்களுக்கு இது எப்படி செய்கிறது அப்படின்னு தெரியல அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுக்கு வேணும்னா தனியாக இந்த கொடி மட்டும் செய்கிறது வேணால் ஒரு வீடியோவாக போடுறேன். ரொம்ப ஈஸி தான், கொடி நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ நம்ம கொடி பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து கொடியில் ஓட்டுறதுக்கு குட்டியாக ஃப்ளவர் பண்ணுறதுக்கு ரெட் கலரில் ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பேப்பர் கட் பண்ணியிருந்தேன். அது இந்த மாதிரி ஸ்கொயராக மடக்கிக்கோங்க. இப்போது க்ளோஸ்டு சைடில் வச்சு இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி நான் வரைகிறேன். இந்த ஃப்ளவர் தான் நான் நிறைய வீடியோவில் பண்ணியிருப்பேன். என் வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்த ஃப்ளவர் எப்படி பண்ணணுன்னு தெரியும். இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பெட்டலில் ஒரு ஆஃப் மட்டும் நான் கட் பண்ணுறேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து ஃபெவிகால் போட்டு இன்னொரு பெட்டலுக்கு பேக் சைடில் வச்சு இந்த மாதிரி ஒட்டிக்கணும். அவ்வளோதான், இந்த ஃப்ளவர் ரெடி. இதே மாதிரியே கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் குட்டியான ஒரு 10-15 ஃப்ளவர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நான் கொஞ்சம் குட்டியாக பண்ணியிருக்கேன், கொஞ்சம் பெருசாக பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ ஃப்ளவரும் ரெடி. இப்போ அடுத்ததாக நம்ம பெருசாக ஒரு ஃப்ளவர் ரெடி பண்ணி வச்சோம்ல, அதை இந்த மாதிரி பேக் சைடில் திருப்பிக்கோங்க. இப்போ பேக் சைடில் தான் நம்ம ரெடி பண்ணி வச்ச எல்லா கொடியும் ஒட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய கொடி எடுத்துக்கிறேன். இந்த கொடியில் வந்து நம்ம அந்த இலையிலலாம் வரைஞ்சோல்ல, அது வந்து ஃப்ரண்ட்டு பக்கம் வர மாதிரி இருக்கணும். அதனால் ஃப்ளவர் எந்த சைடு பார்த்துருக்கோ அந்த சைடு திருப்பின மாதிரி வச்சுக்கோங்க. மேலே கொஞ்சமாக ஃபெவிகால் போட்டேன். அப்புறம் இந்த ரவுண்டாக கட் பண்ணோம்ல, அந்த அட்டையை வந்து கொஞ்சம் குட்டி பீஸாக கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒட்டுறதுக்காக. இந்த மாதிரி ஒட்டும் போது அது நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும், அதுக்காக தான். அடுத்தது வந்து இந்த நீட்டாக ஒரு லீஃப் மாதிரி பண்ணோம்ல, அதை வந்து அதுக்கு பக்கத்துலேயே ஒட்டுறேன். இன்னொரு அந்த கார்டுக்கு மேலே ஃபெவிகால் போட்டு இதையும் அதுக்கு மேலே ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சிடலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று ஒட்டிக்கலாம். இப்போ இதை நான் ஒட்டிட்ட பிறகு கொஞ்சம் நல்லா காஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் 2 கொடி எடுத்திருக்கேன். பெரிய இலை வச்ச கொடி ஒன்று, சின்னதாக இலை வச்ச கொடி ஒன்று. இது 2த்தையும் சேர்த்து ஒட்ட போகிறேன். இன்னொரு சின்ன கார்டில் வந்து ஃபெவிகால் போட்டு இதை வந்து இன்னொரு சைடில் ஒட்டுறேன். இப்போ இதுவும் காஞ்சிடுச்சு. அடுத்தது ஒரு 3 கொடி சேர்த்து ஒட்ட போகிறேன். இந்த சின்னதாக இலை வச்சது வந்து ஒரு 3 இருக்குது. மொத்தம் வந்து இந்த சின்ன லீஃப் வச்சது வந்து ஒரு 5 செஞ்சேன். அந்த பெரிய இலை வச்சது வந்து ஒரு 2 செஞ்சுருக்கேன். உங்களுக்கு இன்னும் நிறைய கொடி மாதிரி வேணும் அப்படின்னாலும் நிறைய ரெடி பண்ணி ஒட்டிக்கலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். இது மொத்தமாக ஒட்டிட்டு இன்னொன்று யூ ஷேப்பில் ஒரு கார்டு மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் ஃபெவிகால் போட்டு இது மொத்தமாக சேர்த்து ஒட்டிக்கிறேன். அது இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும், அதுக்காக தான் இந்த மாதிரி ஒட்டுறது. இப்போ இதுவும் காஞ்சிடுச்சு. இப்போ இதை வந்து திருப்பிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு. இலை எல்லாமே ஃப்ரண்ட் சைடில் பார்க்குற மாதிரி நம்ம திருப்பி விட்டுக்கலாம். நம்ம ஒட்டும் போது இந்த சைடு பார்க்குற மாதிரி தான் ஒட்டியிருக்கோம், அதனால் ஈஸி தான். சும்மா இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டா போதும், அவ்வளோதான்.
இப்போ குட்டி குட்டியாக ஒரு ஃப்ளவர் பண்ணோம்ல, அது எதுக்குன்னா, இப்போ இந்த கொடியில் வந்து சும்மா அங்கங்கே ஒட்டுறதுக்கு. நான் உங்களுக்கு சும்மா வச்சு காமிக்கிறேன். நான் வாலில் ஹேங் பண்ணிட்ட அப்புறம் தான் ஒட்ட போகிறேன். ஓகேவா? எங்கெங்கே தோணுதோ அங்கங்கே ஒட்டிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாலில் ஹேங் பண்ணிவிட்டேன். அந்த குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் இன்னும் ஒட்டலை. ஒட்டிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொடியில் ஃபுல்லாக நான் ஃப்ளவர் எனக்கு எங்கெங்கே தோணுதோ அங்கங்கே நான் ஒட்டி வச்சுருக்கேன். கொடி வந்து உங்களுக்கு எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு மீடியம் சைஸ்க்கு கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதை விட லென்த்தாக கொடி வேணும் அப்படின்னா இன்னும் கயிறு கொஞ்சம் நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இலையும் வந்து கொஞ்சம் அதிகமாக கட் பண்ணிவிட்டு நிறைய கொடி பண்ணிக்கோங்க. இந்த கொடி பாருங்கள் காற்றுல ஆடுது. இது ஆடுறது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஃப்ளவரோடு சேர்த்து. நீங்கள் வந்து இந்த ஃப்ளவர் பெரிய சைஸாகவும் இதை விட பெரிய சைஸாகவும் பண்ணிக்கலாம். இல்லை இதை விட குட்டியாக பண்ணோன்னா குட்டியாக கூட பண்ணிக்கலாம். எல்லாமே அழகாக தான் இருக்கும். இதுதான் இந்த ஃப்ளவரோட ஃபுல் வியூ. உங்களுக்கு இந்த கிராஃப்ட் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இல்லை ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் உங்களோட கிராஃப்ட்டை ஃபோட்டோ எடுத்து என்னோட மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கன்னா அந்த மெயில் ஐடி இப்போ ஸ்க்ரீன்லேயும் வரும். அதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மெயில் ஐடிக்கு தான் நீங்கள் உங்களோட கிராஃப்ட் ஃபோட்டோஸ் அனுப்பணும். இல்லைனா டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. ஓகேவா? இந்த அழகான ஃப்ளவர் கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.